நீங்களா எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம கம்மங்கூழ் செய்கிறத பற்றி பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கம்பை வந்து நீங்கள் நல்லா அரிச்சு போட்டு ஊற வச்சுருங்க. கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் குறகுறப்பாக நெய்ஸாக அரைச்சிங்கன்னா அது களிக்கு தான் நெய்ஸாக அரைக்கணும். கூழுன்றப்ப கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பாத்திரத்தில் வந்து 5 கப்பு மெஷரிங் கப்பில் 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த குருணையை வந்து நம்ம வந்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் வச்சாலும் இதாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் கூழ் இதாகிடும். நல்லா கெட்டிப்பட்டோடனே அதை ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நைட்டு நீங்கள் அது மேலாக மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நீங்கள் காலையில் வந்து தயிர் வந்து 2-3 குழிக்கரண்டி நமக்கு தேவையானதை ஊற்றிட்டு உப்பு போட்டு அதை கரண்டியை வச்சே இது பண்ணிடுங்க. கை போட்டால் ஒரு மாதிரி இதாகிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குடிக்கிறப்ப நல்லா இருக்காது. அதனால கரண்டியை போட்டே நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் நம்ம வந்து வெங்காயம், மோர் மிளகா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நாங்கள் கீரை பொரியல் வச்சுருக்கோம். இது வந்து உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. இது நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு டிப்ஸு, இப்போ எலுமிச்சம்பழம் உங்ககிட்ட நிறையா இருக்குது. அது அப்படியே சும்மா தூக்கி வச்சுருவோம். நம்ம பாட்டு காஞ்சு போயிடும். அப்புறம் அதை குப்பையில் தான் போடுவோம். அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா மறுநாள் பார்க்குறப்ப க்யூபாக இருக்கும். அந்த இதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா 6 மாதம்னாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நன்றிப்பா.